நம்ம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு இன்றைக்கி ஃபீல்ட் ட்ரிப் போயிருந்தோம். அதில் சில பல அட்ராசிட்டிஸ் எல்லாம் நடந்தது. அதை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். நீங்களா யாருடா? ரெண்டு பிளேஸுக்கு இன்றைக்கி ஃபீல்ட் ட்ரிப் போயிருந்தோம். ஒன்று பவுல்ட்ரி ஃபார்ம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சாகோ ஃபேக்ட்ரி. ஸோ பவுல்ட்ரி ஃபார்மை பொறுத்த வரைக்கும் எக்லேருந்து எப்படி வந்து சிக்ஸை வெளியே எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அந்த சிக்ஸை வந்து எப்படி க்ரோ பண்ணுறாங்க அப்படின்ற பெரிய ப்ராசஸை தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இப்போ பார்க்குற இந்த பேர்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட் பேர்ட்ஸ்னு சொல்கிறாங்க. இது நம்ம பிராய்லர் சாப்பிட்றோம் இல்லைங்களா, அதனுடைய பேரண்ட்ன்றதுனால நம்ம இது வந்து ஒரு வெரைட்டின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இந்த சிக்ஸ் எல்லாமே எவ்வளோ வந்து ஃபீட் எடுக்கும், அந்த ஃபீடுக்கான ரேஷியோ என்ன, அது எப்படிலாம் மிக்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ஃபீட் சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படிலாம் வந்து வாட்டர் லெவல் எடுத்துக்கும் அப்படின்றத தான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த சிக்ஸ்லாம் எப்படி பிரிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா 10,000 ஃபீமேல் கோழிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 16% வந்து மேல் வந்து விடுறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இன்குபேட்டர். ஸோ இந்த இன்குபேட்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் வந்து பார்த்திங்கன்னா எக் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. அந்த எக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சி அதுலேருந்து கோழி குஞ்சு வந்து வெளியே வருது. இந்த எக் அண்ட் சிக்ஸ் எல்லாம் வர இடத்துல ரொம்ப ஹைஜீனிக்காக அண்டு ஒரு ப்ரொடெக்ஷனோட வச்சுருக்காங்க. இந்த ட்ரேயில் இருக்க ஒவ்வொரு எக்குமே வந்து அந்தந்த டேட் போட்டு கரெக்டாக வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. ஃபைனலாக எக்கில் இருந்து நம்ம இந்த கோழி குஞ்செல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ட்ரேயில் வந்து எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்னடா பண்ற? டேய் என்ன தூக்காத விடுறா. டப்பாவி இவ்வளவு ஹைட்ல தூக்கி வச்சிருக்கா, கீழே இறக்கி விடுறா. பயமா இருக்குது எனக்கு. டேய் மூக்க வலிக்காதடா, விட்டுறா. டேய் என்ன உங்க ஃபீல்ட் ட்ரிப்புக்கு நான் தான் ஊருதையாடா, கொஞ்சம் கீழே இறக்கி விடுறா. எனக்கு இவ்வளவு பயமா இருக்குது. ரொம்ப அம்சமா இருக்கீங்க. டேய் என்னமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்டா. ஸோ இப்போ பார்க்குற இந்த பேர்ட்ஸில் தான் அடல்ட் பேர்ட்ஸ். இதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா செமனை கரெக்டாக எடுத்து அதுக்கப்புறம் அந்த பெட்டை கோழிக்கு வச்சு அடுத்த ப்ராசஸை வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ராசஸ் போல். ஒரு வழியாக இதெல்லாம் முடிச்சுட்டு நீட்டாக வந்து கிளம்பிட்டோம். ஒரு செமையான என்டர்டைன்மெண்ட்டான ஒரு ஈவெண்ட்டாக தான் இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் விழாக்களை பார்க்கலாம். பாய்.